ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரியும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக சுடலைக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுடலை, சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க சுடலை. வணக்கம் மோகன். அதாவது நான் தற்பொழுது மதுரை தமுக்கம் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் மாணவர்கள் இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை உச்சநீதிமன்றம் தடையை நீக்கி மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக அலங்காநல்லூரில் மாணவர்கள் அமைப்பினரை போராட்டம் நடத்தி வந்தது. தொடர்ந்து நேற்று காலை இந்த மாணவர் அமைப்பினரை கைது செய்தவுடன் அந்த பகுதியில் அந்த அலங்காநல்லூரை சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக விடுதலை செய்ய வேண்டும், மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி நேற்று காலை முதல் இன்று 3வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற இந்த சூழலில் நேற்று காலை முதல் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டமானது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தொடர்ந்து இந்த போராட்டமானது ஒரு தீவிரமிக்க ஒரு வலுப்பெற்ற போராட்டமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் இங்கே மதுரை, நான் தற்போது நின்று கொண்டிருக்கிற மதுரை தமுக்கம் பகுதியை பொறுத்தவரையில் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் பேரணியாக அருகில் உள்ள தல்லால்குளத்திலிருந்து இந்த தமுக்கம் மைதானம் வரை மாணவர்கள் சுமார் 500 பேர் பேரணியாக வந்தனர். இந்த பேரணியானது நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து இன்று காலை வரை தொடர் முற்றுகை போராட்டமாக இந்த தமுக்கம் மைதானம் முன்பாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் இன்று காலை முதல் தொடர் போராட்டமாக மாறியுள்ளது. ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போராட்டமானது நடைபெற்று வருகின்ற இந்த சூழலில் இதே கோரிக்கைகளை இவர்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் நடைபெற்றது. மேலும் இன்று காலை முதல் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் என அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் பள்ளி மாணவ மாணவிகளும் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இது குறித்து நம்மோடு பேசியிருக்க இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் ஒருவர் இணைந்து அவரிடம் கேட்கலாம். அதாவது இந்த போராட்டமானது மாணவர் போராட்டம் இப்போது கடந்த 15 நாட்களாக மாணவர்கள் மத்தியில் இந்த போராட்டம் முன்னெடுப்பதற்கு கையெடுப்பதற்கு காரணம் என்ன? மாணவர்கள் எல்லாருமே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் மாணவர்கள் யாருமே வரலன்னு சொல்ல முடியாது. மாணவர்களுக்கு உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா மாணவர்கள் வீட்டுல இருந்தது காரணம் அவங்க பூடி வைக்கப்பட்டாங்க, எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே இறங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா ஜல்லிக்கட்டு என்னது, மாநில அரசோ மத்திய அரசோ அவங்களாலதான் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இது மத்த யாரு பீட்டாவோ யாருமே கிடையாது. பீட்டா இது ஒரு கைக்கூலி மட்டும்தான் தவிர மாநில அரசும் மத்திய அரசும் தான் நம்மளுக்கு முழுசா இதை நம்மளால திருப்பி கொடுக்க முடியும். மத்திய அரசுல இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த கேஸ் என்ன கேஸ்னா, காளைய காட்சி பொருள் பட்டியலில் சேர்த்திருக்காங்க. அந்த காட்சி பொருள் பட்டியலில் இருந்து காளைகளை விலக்கிட்டாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். பீட்டாவையோ யாரையோ பேன் பண்ணா மட்டும் இது நடக்காது, ஜல்லிக்கட்டு நடத்திட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எதனால நடத்த முடியும்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த கேஸை எடுக்கணும். அந்த கேஸை எடுக்கணும்னா மத்திய அரசால மட்டும்தான் முடியும். எங்களால டைரக்டா மத்திய அரசுக்கு போக முடியாது. அதனால மட்டும்தான் நாங்க மாநில அரசை நாடுறோம். மாநில அரசு கிட்ட நாங்க இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை, இன்னைக்கு அவங்க எழுத்துப்பூர்வமாவோ இல்ல நேரடியாவோ மத்திய அரசு கிட்ட முறையிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருக்கிற அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அந்த கேஸை உடைக்கணும். அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற போராட்டம். இன்னைக்கு இங்க நடக்கிற போராட்டம். இங்க இருக்கிற ஃபுல்லாவே மாணவர்களும் குழந்தைகள் காலையில இருந்து இருக்காங்க. காலைல 7 மணில இருந்து இங்க குழந்தைகள் இருக்காங்க. மாணவர்கள் கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. பார்க்கலாம், சிறிய குழந்தை முதல் இல்லத்தரசிகள் வரை தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த பகுதியில் மாணவர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். மாணவர்கள் மட்டுமின்றி இல்லத்தரசிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இது குறித்து கேட்கலாம். அம்மா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு என்ன மாதிரியா இருக்கு? நான் ஹோம் மேக்கர் தான். ஆக்சுவலா என்னுடைய இங்க நிக்கிற பசங்கள் எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகளோட குழந்தைகள் தான். அவங்களுடைய சார்பா நான் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற வந்திருக்கேன். ஆக்சுவலா நேத்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி காலையில கோரிப்பாளையத்துல 10 மணிக்கு இந்த மாதிரி போராட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா இதுல கலந்துக்கிறணும். நான் 16ஆம் தேதியில இருந்து அலங்காநல்லூர் டெய்லி போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் கூட அது வந்து எங்க சொந்த ஊருன்றதுனால நான் தெரியாம சொல்லி 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 அந்த மாதிரி ஏகப்பட்ட செக் போஸ்ட், எதுக்கு போறீங்க, எங்க போறீங்க, ஏன் போறீங்க, ஏகப்பட்ட செக் போஸ்ட். அதையும் தாண்டி நான் பொய்யெல்லாம் சொல்லி நான் அந்த களத்துக்கு போய் நான் 2-3 நாள் போயிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு இந்த மதுரையில் இந்த பசங்களோட போராட்டத்துல நான் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த பசங்களோட சார்பில் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா கொண்டு வரணும். இந்த வருஷமே நடக்கணும். இந்த குடியரசு தினத்துக்குள்ள நடக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மோகன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து மாணவர்கள் மட்டுமின்றி இல்லத்தரசிகள் இதோ பார்க்கலாம், சிறுவர் சிறுமியுடன் தங்களுடைய குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் இந்த உணர்வு மிக்க தமிழர்களின் இந்த பாரம்பரிய விளையாட்டு போட்டியை கண்டிப்பாக நடத்த வேண்டும், நாங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்கின்றோம் என்ற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சிறிய குழந்தையுடன் கலந்து கொண்டு அவர்கள் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. என்ன எந்த மாதிரியான ஆதரவு? நான் விவசாய குடும்பத்தில் இருந்து பிறந்த பொண்ணு. என்னோட ஒரு 3 நாளா வந்து நான் வந்து ஜல்லிக்கட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜல்லிக்கட்டுன்றது வந்து என்னோட ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். நான் சின்ன குழந்தை, என் குழந்தையில இருந்தே நான் பார்த்த விஷயம். நான் அந்த மாட்டை தழுவி நீராடி கொண்டு வந்து தழுவு பண்ணேன். என்னோட உணர்வுகளை யாரும் தண்ணிக்க உணவே இல்லை. அது என்னோட பாரம்பரியம். என் குழந்தைக்கு அது தெரிய வேணும். அதுதான் என்னோட அர்த்தங்க. என்னோட குழந்தையும் அந்த ஜல்லிக்கட்டை வந்து பாரம்பரியமாக நடத்திக்கிட்டு இருக்கணும். அதை நான் விரும்புறேன். சார் வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன மாதிரி? எனக்கு மாணவரின் போராட்டத்துக்கு நீங்க எந்த முறையில் ஆதரவு தெரிவிச்சு? தபால் தந்தி நேரில் இருந்து மதுரை தான். மதுரை தான். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களோட பண்பாடு தெரியணும். எங்க அடையாளம் அழியக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க அதாவது அலங்காநல்லூர்ல அன்னையில இருந்து நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து உடனே அவசர சட்டம் வந்து இயற்றணும். இது வந்து நாங்க வந்து ஜாதி மதத்துக்காக மற்றபடி கூட்டின கூட்டம் கிடையாது. இங்க வந்து இளைஞர்களா மாணவர்களா கூட்டின கூட்டம். கண்டிப்பா வந்து அவசர சட்டம் இயற்றி மத்திய அரசு வந்து கண்டிப்பா சட்டத்தை இயற்றணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நாங்க வச்சிருக்க அந்த கேஸை வந்து உடனே வாபஸ் வாங்கி சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே அவசர சட்டம் மீறணும். அது வரைக்கும் நாங்க வந்து மாணவர்களாகி நாங்க வந்து கடைசி வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இங்க விவசாயம் இல்லைன்னா இங்க வந்து விவசாயி வந்து இருக்க மாட்டோம். விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே சாப்பிட முடியாது. அதுக்கு இது வந்து நம்ம காளை மாடு தான். காளை இல்லைன்னா எப்படிங்க விவசாயம் இருக்கும்? கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். வணக்கம், நாங்க வந்துட்டு 3 நாளா அலங்காநல்லூர் போராட்டத்துல இருந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறோம். காலையில வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் விட்ட அறிக்கை என்னன்னா, மாணவர்கள் பல போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, அந்த கேஸ் இன்னும் நிலுவையில இருக்கு அப்படின்றாங்க. இது சாதாரண போராட்டம் கிடையாது, பயங்கரமா கூடியிருக்கோம். எங்களுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். இது ஒரு தொடர் போராட்டம். இதுக்காக நாங்க என்னைக்குமே குரல் கொடுத்துட்டே இருப்போம். மாணவர் என்றும் ஓய மாட்டோம். நீங்க சொல்லுங்க, அதாவது கடந்த 3 நாட்களாக அலங்காநல்லூரில் வந்து அந்த பகுதி மக்களும் மாணவர் அமைப்பினும் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. மதுரையில தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதல் நடத்தி வந்தாலும் மாணவர்களுடைய ஒரு ஆதரவானது இன்று காலை முதல் இருந்து வருகிறது. கல்லூரி மாணவிகளாகிய நீங்கள் எத்தனை நாட்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவீர்கள்? மத்திய மாநில அரசு செயல்பாடுகள் என்ன மாதிரியான இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம்னா, எங்களுக்கு உடனே அவசர சட்டம் கொண்டு வாங்க தான் நாங்க சொல்றோம். உங்கள்கிட்ட நாங்க வேற எதுவுமே கேட்கல. பீட்டாவை தடை செஞ்சிருங்க, தயவு செஞ்சு தடை செஞ்சிருங்க. பீட்டா அந்த அமைப்புனால தமிழ்நாட்டில் நிறைய பாதிப்படுத்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா, எங்களோட தமிழோட கலாச்சாரத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதை எதுக்கு நீங்க பறிக்கிறீங்க? இவ்வளவு நாளா நாங்க எங்க அண்ணனுங்களை வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்ப நாங்களே தமிழச்சிகள் உள்ள இறங்கி இருக்கோம். எங்க அண்ணங்க இருக்காங்க, எங்களை பார்த்து பாருங்க. நாங்களே இறங்கி இருக்கோம், எங்களை பாத்துக்கிறதுக்கு எங்க அண்ணங்க இருக்காங்க. நீங்க அவசர சொன்னா கண்டிப்பா கொண்டு வரணும். போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது சென்னையில வந்து நேற்றைய தினம் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது தமிழக அரசு கண்டிப்பாக இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து அழுத்தம் கொடுப்போம், மேலும் தமிழகத்தில் பீட்டாவை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் கூடிய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க முதல்ல செஞ்சு முடிங்க. ஏன்னா தமிழர்களோட இருக்க அரசியல்வாதியில யாரு பேச்சையும் நம்ப முடியாது. நம்ப முடியாம இருக்கவங்க பொண்ணுங்களே நாங்க இறங்கிட்டோம். பசங்களை இறக்கி விட்டு பொண்ணுங்களே இறங்கிட்டோம். நீங்க முதல்ல செய்யுங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். போராட்டத்தை கலைக்கிறோம். அதாவது அலங்காநல்லூர்ல இருக்கிற அந்த போராட்ட குடிமைப்படுத்தியவர்கள் இன்று மாலை 6 மணி வரை மத்திய மாநில அரசுகளுக்கு கெடு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று, இல்லை என்றால் அதற்கு அடுத்தபடி கட்டமாக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் அறிவிக்க உள்ளனர். இந்த சூழலில் அந்த அறிவிப்பு பற்றி உங்களுடைய கருத்து? நீங்க கண்டிப்பா அந்த அவசர சட்டத்தை கொண்டு வரணும். 6 மணிக்குள்ள கொண்டு வரலாம். நாங்க பல விதமான போராட்டங்களை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நாங்க மாணவர்கள் ஃபுல்லா ஒன்னா சேர்ந்துட்டோம். மாணவர்கள், இளைஞர்கள், எங்க அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாம் சேர்ந்துட்டோம். இதுக்கு மேல எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க சேர்ந்து இருக்கோம். தமிழச்சிகள் எல்லாம் இறங்கிட்டோம். ஒண்ணு நினைச்சா என்ன வேணா முடியும். தமிழச்சிகள் ஃபுல்லா இறங்கிட்டோம்.
மோகன், நீங்க பார்த்திருக்கலாம், மாணவர்களும் மாணவிகளும் குடும்பத்தினரும் பெண்மணிகளும் இல்லத்தரசிகளும் தொடர்ந்து அவருடைய உணர்ச்சி பூர்வமான அவருடைய அந்த கருத்துக்களை இங்கு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து தற்போது நாம் பார்க்கலாம், இந்த மதுரையில் உள்ள தமுக்க மைதானத்திலிருந்து கோரிப்பாளையம் தேவர் சிலை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள், கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் பல்வேறு இல்லத்தரசிகளும் குடும்பத்துடன் கை குழந்தையுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இன்னும் பலர் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தயாரிக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. என்னோட பேர் அருணா. நான் கூடல் நகர்லேருந்து வந்திருக்கேன். என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. அவளோட இந்த மாணவ செல்வங்களுக்கு கை கோக்கிறதுக்காக நாங்களும் இங்கே வந்திருக்கோம். எங்களை மாதிரி எல்லா இல்லத்தரசிகளும் நாளைக்கு இங்கே வந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னோட கருத்து, இந்த போராட்டம் இத்தோட முடியாது. எப்போ ஜல்லிக்கட்டு கொண்டு வராங்களோ அப்போ தான் இருப்போம். இப்படியே நாங்கள் விட்டுருவோம்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த கூட்டம் கலையவே கலையாது. எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். அதாவது இந்த சிறிய குழந்தை ஒரு நம்மோடு பேசுறீங்க, சொல்லுங்கம்மா, நீ உங்களுடைய கருத்து. மோகன், சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தொடர்ந்து எப்படி அலங்காநல்லூரில் இந்த 3 நாட்களாக தொடர் போராட்டம் நடைபெறுகிறதோ அதே போல் மதுரை மாநகரில் இந்த போராட்டமானது நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை இந்த போராட்டமானது இன்னும் வலுப்பெற்றுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மாணவர்களும் இளைஞர்களும் குடும்பத்தினரும் மற்றபடியாக அனைத்து தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனிச்சட்டம் கொண்டு வரும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக இங்கு இருக்கின்ற இந்த போராட்ட குழுவினரும் அவருடைய சார்பாக இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மோகன்.